ஸோ ஜூன் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து G7 குரூப் ஆஃப் 7 அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா G7 சம்மிட்ல வந்து மோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காரு. ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த G7 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ G7 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டாக எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1975ல் G6 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கெனடா வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1976ல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் சம்மிட் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1975ல் இந்த G6 கண்ட்ரீஸை வச்சு நடந்திருக்கும். அப்போ இப்போ இந்த G7ல யார் யார் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஸோ நமக்கு யூஎஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யூகே இருப்பாங்க, இங்கிலாந்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெனடா இருப்பாங்க, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். ஓகேவா? ஸோ இவங்க தான் இருக்காங்க. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜே ஃபார் ஜப்பான், யூ ஃபார் யூஎஸ் அண்ட் யூகே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா யூஎஸ் மட்டும் வச்சுட்டு ஐ ஃபார் இட்டாலி, சி ஃபார் கெனடா, இ ஃபார் இங்கிலாந்து, ஜி ஃபார் ஜெர்மனி, எஃப் ஃபார் ஃப்ரான்ஸ். ஓகேவா? ஸோ ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது G7 கண்ட்ரீஸ்க்கான ஷார்ட்கட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1998லேருந்து 2014 டைம் பீரியட் வரைக்கும் ரஷ்யா வந்து இதில் மெம்பர் கண்ட்ரியாக இருந்திருப்பாங்க. ஸோ 2014ல் ரஷ்யா ஏன் இதுலேருந்து விலகி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரீமியா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதனால ரஷ்யா இதுலேருந்து நீங்கி இருப்பாங்க. அகெயின் இது G7 கண்ட்ரியாக மாறுது. அண்ட் 2025ல் 51st G7 சம்மிட் 51வது G7 மாநாடு, உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா கனான்ஸ்கிஸ், கெனடாவில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதே போல் இப்போ நடக்கக்கூடியது 52வது உச்சி மாநாடு ஃப்ரான்ஸில் நடக்குது. அண்ட் 2024ல் 50வது உச்சி மாநாடு அப்படிங்கிறது அப்பூலியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து G7 பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உசுட்டு வைரஸ். ஸோ இந்த உசுட்டு வைரஸ் அப்படிங்கிறது மஸ்கிட்டோ பார்ன் வைரஸ். ஸோ இந்த கொசு மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தான் இது. அப்போ இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ஆப்பிரிக்கா. அப்போ உசுடு வைரஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்குது. இது எதுலேருந்து பரவுது அப்படின்னு கேட்டால் தெரியணும். மஸ்கிட்டோ பார்ன் வைரஸ் அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது எக்ஸசைஸ் பிச் பிளாக் 2026. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் ஏர் கம்பேட் எக்ஸசைஸ் கண்டக்டட் பை ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அவங்க ஏர்ஃபோர்ஸ் சார்பில் நடத்தப்படக்கூடியதான் இந்த எக்ஸசைஸ் பிச் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 years once நடக்கும் and involves complex compact like scenarios across large training areas in Australia. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் சார்ந்த அந்த ஏர்ஃபோர்ஸ் சார்ந்து அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது இதில் பண்ணிப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி நம்ம இந்தியாவும் வந்து இதில் கலந்துப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷன் கன்சர்வேஷன் சொசைட்டி. ஸோ இந்த ஷன் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லியோபர்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் நேச்சர். ஓகேவா? ஸ்னோ லியோபர்ட். ஸோ ஸ்னோ லியோபர்ட்கான இன்டர்நேஷனல் டே இப்போ October 21. October 23. ஓகேவா? ஸோ October 23 அப்படிங்கிறது ஸ்னோ லியோபர்ட் டே. ஸோ அப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், ஸ்னோ லியோபர்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் நேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு குழுமம் அப்படிங்கிறது நமக்கு அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2024 ஸ்னோ லியோபர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் எஸ்டிமேட்டட் 718 ஸ்னோ லியோபர்ட்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில் 2024 கணக்கெடுப்பு படி. இதில் அதிகமான ஸ்னோ லியோபர்ட்ஸ் எந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னா லடாக்ல 477 பனி சிறுத்தைகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஸ்னோ லியோபர்ட் வந்து நமக்கு IUCN லிஸ்ட்ல, அந்த ரெட் டேட்டா லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும், அழிந்து வரக்கூடிய இனம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கக்கூடியது. ஸோ IUCN எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 46. ஸோ 48. ஓகேவா? IUCN வந்து 48. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கன்சர்வேஷன் நேச்சர் வரும். எஸ். ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1948 October 5. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்னோ லியோபர்ட் டே October 23. அண்ட் இந்த ஸ்னோ லியோபர்டோட அறிவியல் பெயர் சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தேரா இன்சியா அப்படிங்கிறது. ஓகேவா, பந்தேரா இன்சியா. ஸோ இதுதான் நமக்கு இதோட சயின்டிபிக் நேம். ஸோ நம்ம புலியோட சயின்டிபிக் நேம் என்ன? டைகர். Panthera tigris. பந்தேரா டைக்ரிஸ் அப்படிங்கிறது. ஓகே. இன்டர்நேஷனல் கேட் அலையன்ஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2016 மேம். ஸோ சரி, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் IBCA. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் த யூனிஃபயர். ஓகேவா, இந்த புக்கு. ஸோ இது யாரு எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமா பட், ஷாமா பட் அண்ட் டாக்டர் MN சுதா. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து எழுதினது தான் அகத்தியர் த யூனிஃபயர் அப்படிங்கிற புக்கு. ஸோ இது நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். யார் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்? ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகே. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் இன்ஜினியரிங் டிசைன் சென்டர். ஸோ கோடின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோடின் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சென்டர் ஃபார் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் இன் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜியில நமக்கு வந்து அந்த டிசைனிங் பண்றது, அந்த இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மையம். ஸோ இது எங்க அமைக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கானால. ஸோ யாரோட ஒரு இது மூலமா இது அமைக்கப்படுது அப்படின்னா IIT ஹைதராபாத் மூலமா அமைக்கப்படக்கூடியதுதான் இந்த கோடின் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சில ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். 2025ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் மட்டும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி தன் தான்யா, பிரதான் மந்திரி தன் தான்யா கிருஷி யோஜனா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025-26 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். வேளாண்மை மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ஸோ அதுக்கு கீழே வரக்கூடியது ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், விவசாயிகள் நலத்துறை. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகே, வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதோட டியூரேஷன், திட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா டென்யூர் இல்லை டியூரேஷன் என்ன வேணா போட்டுக்கோங்க. ஸோ 6 இயர்ஸ் அப்படிங்கிறது 6 வருடங்கள். ஸோ இதுல வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க? 100 ஆமா. எஸ், 100. ஓகேவா, 100 பின்தங்கிய வேளாண் மாவட்டங்கள். 100 பின்தங்கி, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. இப்போ ரீசனா நடந்த ஒரு எக்ஸாம்ல கூட 100 பின்தங்கிய வேளாண் மாவட்டங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பேக்வர்டா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாவட்டங்களை செலக்ட் பண்ணி மேம்படுத்தக்கூடியது தான் இதோட நோக்கம். அப்ப இதன் மூலமா வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க? அப்ப வேளாண் மாவட்டங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ விவசாய உற்பத்தி அதிகரிக்கணும், பயிர்கள் பன்முகப்படுத்துதல், பாசன வசதி, இரிகேஷன் ஃபெசிலிட்டி நல்லா கொடுக்கணும், அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியையும் வந்து டெவலப் பண்ணணும். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100 மாவட்டங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதான் இதோட கீவேர்டு அப்படிங்கிறது இந்த 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து இதுல பயனடைகிறாங்க, விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா தன் தான்யா கிருஷி யோஜனா அப்படிங்கிறது ஸோ 36 மத்திய திட்டங்களை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 36 சென்ட்ரல் ஸ்கீம்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தது. ஒருங்கிணைத்து
கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்மாதிரி திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஏடிபி. ஸோ அதுதான் முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதில் செலக்ட் பண்ணுவாங்க? 112. ஸோ தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு? ராமநாதபுரம், எஸ், விருதுநகர். விருதுநகர். ராமநாதபுரமும் விருதுநகரும் இதுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து நமக்கு மெயினா பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறதுல கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரத் இன் பல்சஸ். ஓகேவா? ஸோ மிஷன் ஃபார் ஆத்ம நிர் பாரதா இன் பல்சஸ். ஸோ பயிர்களில் தன்னிறைவுக்கான இல்லைன்னா ஆத்ம நிர்பார்னா நமக்கு எஸ், ஸோ அந்த தன்னிறைவு. ஓகேவா? ஸோ பயிர்களின் தன்னிறைவுக்கான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது. ஓகே, தமிழ்ல வேணா அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 2025ல தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா சேம் அதே தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ பெயர்ல இருக்கு பல்சஸ்ல ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறது. அப்போ பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு, பல்சஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு செல்ஃப் ரிலையன்ட் இருக்கணும். ஸோ அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். பருத்தி உற்பத்தியில் தன்னிறைவு, ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இன் பல்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி இறக்குமதி சார்பை தவிர்த்தல். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்றத கம்ப்ளீட்டா தவிர்க்கணும் அப்படிங்கிறது. இறக்குமதி சார்பை தவிர்த்தல், டு அவாய்ட் இம்போர்ட். ஸோ இதுல முக்கியமா 3 பருப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா? 3 பருப்பு வகைகள். ஸோ பல்சஸ். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூர் தால், உரட் தால். ஸோ நெக்ஸ்ட் வந்து மசூர். ஸோ தூர்னா துவரம் பருப்பு, இது வந்து உளுந்தம் பருப்பு. மசூர் வந்து மைசூர் பருப்பு, ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா? ஸோ அது. ஸோ இது 3க்கு தான் முக்கியமா இதுல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே இதோட திட்ட காலம் வந்து 6 இயர்ஸ் தான். திட்ட காலம் 6 ஆண்டுகள். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யாரு வந்து இதுல கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நஃபெடும் என்சிசிஎஃப்பும். நஃபெட் அண்ட் என்சிசிஎஃப் மூலமா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும், கொள்முதல். ஓகேவா? ஸோ நஃபெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இந்த நஃபோடோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏதோ ஒரு கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இருக்குது அதனால. ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சரல், தமிழ்ல இது பண்றவங்களும் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதான் நஃபெட் அப்படிங்கிறது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா அக்டோபர் 2, 1958ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த என்சிசிஎஃப், ஸோ இதுவும் என்னன்னு எழுதிக்கோங்க.
இது பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ஃபெடரேஷன் எஸ் மார்க்கெட்டிங் அது. கரெக்ட். ஸோ கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அக்டோபர் 16, 1965. அக்டோபர் 16 நமக்கு என்ன டே? ஃபுட் டே. வேர்ல்டு ஃபுட் டே வேர்ல்டு ஃபுட் அப்படிங்கிறது. டே. ஸோ நேத்து பார்த்தோம் அப்படின்னா 1965ல வந்து நிறைய பார்த்துருப்போம். என்னெல்லாம் பார்த்தோம்? எஃப்சிஐவும் ஏபிசி அப்படிங்கிறதும் பார்த்துருப்போம். ஸோ ஏபிசி எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க? சிஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்தது மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, பருத்தி உற்பத்திக்கான ஒரு இயக்கம். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 தான். ஸோ இதுவும் சேம் அதே தான், மினிஸ்ட்ரி ஆஃப். ஸோ இந்த இது ரிலேட்டடாக வேளாண்மை ரிலேட்டடாக வந்தாலே நமக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் தான் வரும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வரும், சிலது மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா பேர்லயே இருக்குது, காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ட்டு. அப்போ என்ன நோக்கமா இருக்கும்? பருத்தி உற்பத்தியை மேம்படுத்தணும். எஸ், பருத்தி உற்பத்தியை மேம்படுத்தணும். பருத்தி உற்பத்தி அதிகரிப்பு இல்லைன்னா மேம்பாடு. ஸோ அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ இதை வந்து ஊக்குவிக்கணும். ஸோ அதோட நீட்டிப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும், அந்த மாதிரியான பருத்திகளை உற்பத்தி பண்றதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி, காட்டன் ஊக்குவித்தல். நீட்டிப்பு தன்மை. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உயர்தர விதைகள். உயர்தர விதைகள், அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பம் யூஸ் பண்றது, டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றது. ஸோ அதுக்கப்புறமா இதன் மூலமா நமக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு, ஜவுளி தொழிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூலப்பொருட்களை அதிகமா கொடுக்கறது, மூலப்பொருட்கள் கொடுக்கறத வலுப்படுத்துதல். ஜவுளி தொழிலுக்கு மூலப்பொருட்களை வலுப்படுத்துதல். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா, PMVBRY அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் 2025ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ஸோ அப்ப இதோட நோக்கம் என்ன? பேர்லயே இருக்கு, நமக்கு ரோஸ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது. அப்போ வேலை வாய்ப்பு உருவாக்கம், வேலை வாய்ப்பு உருவாக்கம், எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்றது.
அதே மாதிரி இபிஎஃப்ஓல பதிவு பண்றதை அதிகரிக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுல பதிவு பண்றதை அதிகரிக்கிறது. மேம் அந்த 89ல 2 79ல 2 பார்த்தோம், அது என்னதுன்னா 79ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வந்து அழகா இருக்கும்னு பார்த்திருப்போம். அழகா இருக்கும். எஸ் 89ல வந்து லக்டவாலா, லக்கு அப்படிங்கிறது எப்போ வரும், வணிகர்களுக்கு லக் இருக்கணும் அப்படின்னு பார்த்திருப்போம். வணிகர்கள் நல வாரியம் லக்டவாலா. ஓகே ஓகே. ஸோ அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை. ஓகேவா, வேலை வழங்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை. ஒரு ஜாப் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, ஊக்கத்தொகை மாதிரி. ரிவார்ட் பிரைஸ். ஓகேவா, ரிவார்டு கொடுக்குறாங்க, கேஷ் ரிவார்டு. ஸோ அதே மாதிரி புதிய ஊழியர்களுக்கு ஆதரவு. ஸோ புதுசா வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. புதிய ஊழியர்களுக்கு ஆதரவு. ஸோ அதே போல 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு. ஓகேவா, 3.5 crore எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM ரிசர்ச் ஷேர் ஸ்கீம். ஓகேவா, PM ரிசர்ச் ஷேர் ஸ்கீம். ஸோ PMRC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆய்வு பண்றவங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டம் தான் இது. 2026ல இப்பதான் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வரக்கூடியது, கல்வித்துறைக்கு கீழே வரக்கூடியது. அண்ட் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகளை இந்தியாவிற்கு ஈர்க்கிறது. ஸோ இங்க நம்ம அந்த டேலண்டா இருக்கிறவங்களோட அந்த டேலண்ட் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படும். அப்ப அவங்கள இங்க கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள், ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சேலரி அதிகமா ப்ரொவைட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளி, இந்தியன் ஆரிஜின் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த விஞ்ஞானிகளை இந்தியாவிற்கு ஈர்த்தல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உயர்தர ஆராய்ச்சியை மேம்படுத்துதல். ஒரு ஹை டெக்னாலஜில இருக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த ரிசர்ச்சை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹைடெக் ரிசர்ச். ஸோ இதுல முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்னா இது யார் மூலமா செயல்படுத்தப்படுது அப்படின்னா செயல்படுத்துறது யாரெல்லாம் அப்படின்னா நோடல் ஏஜென்சி. ஸோ ஐஐடி, அதுக்கப்புறம் ஐஐஎஸ்சி இருக்காங்களா பெங்களூர், ஸோ அவங்க, அதுக்கப்புறம் நேஷனல் லெபார்டரிஸ் தேசிய ஆய்வகங்கள். ஸோ இவங்க எல்லாரோட கூட்டு முயற்சியால தான் இது வந்து செயல்படுத்துறாங்க. ஓகேவா, ஓகே. சரி, இன்னைக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் போதும். நாளைக்கு வந்து கொஞ்சம் எழுதிக்கலாம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வேணா பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ மேம்.
ஓகே. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் இந்த பிடிஎஃபா நான் இத கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். பார்த்துக்கோங்க.